கிரீடொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஷியாம் சார் இருக்காங்க. வணக்கம்ண்ணா. இப்போ நியூசிலாந்து மேட்ச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, இந்தியா இதே நிலைமையில போச்சுன்னா வேர்ல்ட் கப் அதுவும் ஹோம்லயே வந்துட்டு தோக்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனா இப்போ நியூசிலாந்து கூடான அந்த T20 சீரிஸ் வந்துட்டு ஒரு பூதாகரமான ஒரு இந்தியன் டீமை வந்துட்டு உருவாக்கி இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? சாண்டி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. நம்ம முன்னாடி பேசும்போது நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கௌதம் கம்பீரோட இந்த அப்ரோச், கௌதம் கம்பீரோட இந்த அந்த ஹெட்லெஸ் சிக்கன் அப்ரோச் பாத்தீங்களா, அந்த ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் இல்லாம ஒரே ஃபார்மேட் பிளேயரை உள்ளே வச்சுட்டு இருக்காது. இப்போ கில்லுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி இந்த சீசன் ட்ரஸ்டட் ஓப்பனரான சஞ்சு சாம்சனுக்கு மாத்தி சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய ஓட்டே இருக்கும் போது இந்தியாவுக்கு ஹோம்ல நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணது கஷ்டம். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா வேற கஷ்டம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சக்சஸ்ஃபுல்லான எக்ஸ்பெரிமெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இஷான் கிஷனோட வருகை பயங்கரமா அந்த ஒரு ஸ்கோப்பை பீஃப் அப் பண்ணிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம திலக் வர்மா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் காக் இந்த வீல் அவர் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவரை அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எப்படி நிரப்பான்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இஷான் கிஷன் பெர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருக்கிறாரு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் பார்க்கலாம். பட் இதே எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபெயில் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு பும்ரா ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூவா தெரிகிறது. அக்ஷதீப் சிங் உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங் முதல்ல அந்த எம்ஜிஆர் மாதிரி முதல்ல அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி விக்கெட் எடுக்கிறது, சஞ்சு சாம்சனோட தொடர் ஃபெயிலியர், இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு 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 கேள்விக்குறியை ரைஸ் பண்ணியிருக்கு. இந்த டீம் அன்பீட்டபிள் டீமா, கிட்டத்தட்ட ஒரு 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 ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கேட்டா எஸ், ஆன் பேப்பர் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆன் ஃபீல்ட்லயும் அடிக்கிறது ஒரு கட்டாந்தர பிச்சு எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க. கட்டாந்தர பிச்சுல சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. இங்க பிரச்சனையே கிடையாது, இந்தியாவில பிரச்சனையே கிடையாது. பட் வாட் இஃப் இப்போ பாகிஸ்தான் கூட நம்ம போய் ஸ்ரீலங்கால நம்ம ஃபேஸ் பண்ண நிலைமை இருக்கு. February 15 கண்டிப்பா கொலம்போ உங்களுக்கு பயங்கரமா ஸ்லோ பிச்சு, அவங்க அந்த திருப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் பிச் போடுவாங்க. அதுக்கு ஏத்த டேலண்ட் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஸ்பின் பவுலிங் நமக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு வாஷிங்டன் ரிங்கு சிங், அபிஷேக் சர்மன் சொல்லி கிட்டத்தட்ட நேற்று எல்லாரையும் சும்மா போலிங் போட்டு பாரு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் பேட்டிங் எந்த அளவு இருக்கு? இப்போ சஞ்சு சாம்சன் இல்லைன்னா சஞ்சு சாம்சனுக்கு என்ன பிரச்சனை? சஞ்சு சாம்சன் இல்லைன்னா இப்ப சஞ்சு சாம்சன் இடத்துல இஷான் கிஷன் போனா நம்பர் 3 யார் ஆடுவா? ஸ்ரேயா சையர் இந்த சீசன் இந்த மேட்ச் கூட்டு வந்தாங்க. பட் ஸ்ரேயா சையர் ஒரு மேட்ச் கூட டெஸ்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு திலக் வர்மா ரெடி ஆயிட்டாரா அந்த ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இன்னுமே நம்ம அந்த ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கதான் செய்யுது சாண்டி. அதாவது சீரீஸ் வேற, இன்டர்நேஷனல் ஐசிசி டோர்னமெண்ட்ங்கிறது வேற அப்படின்னு சொல்ல வரீங்களா? கைண்ட் ஆஃப். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெஷர், இதே இந்த அளவு ப்ரெஷர் மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதுல பைலாட்டர்ல ஒன்றும் ஆயிருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட நம்ம 10-11 சீரீஸ் ஜெயிச்சிருக்கோம். நம்ம ஹோம்லயும் சரி இல்ல T20லயும் சரி நம்ம ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் கொடுத்துட்டு இருக்கோம், ப்ராப்ளமே கிடையாது. பட் ஐசிசி ஈவெண்ட் அதுவும் ஹோம்லேண்ட் வரும்போது நம்ம ஹோஸ்டா இருக்கும் போது ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. உங்களுக்கு டிக்கெட் சேல்ஸ்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லாமே இங்க பார்க்கப்படுதுல. அண்ட் போதா குறைக்கு இப்ப நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க பாய்காட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு நேஷன் கடைசியில பின் வாங்குச்சு. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொன்னாங்க. இப்ப அவங்க ஃபுல் ஈவெண்ட்டை ஸ்ரீலங்கால ஆடுறாங்க. அங்க கண்டிஷன்ஸ் வேற. சப்போஸ் அவங்க குவாலிஃபை ஆகி அவங்க கூட ஃபைனல்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது ஸ்ரீலங்கா போறோம்னா இப்ப எப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம ஒரே இடத்துல ஆடி நம்ம ஜெயிச்சோம், இங்க அதே கொஞ்சம் ரிவர்சலா இருக்குங்கிற மாதிரி தோணுது. அண்ட் பாகிஸ்தானோட ஆடும்போது பாகிஸ்தான் ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாகிஸ்தான் தோத்தாங்கன்னா 7-1, 8-1, 9-1 போயிடும். அவங்களுக்கு அது தோக்குறதா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம தோத்தோம்னா எப்படி 2017 அந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பல பேரோட காவு வாங்குச்சு, பல பேரோட கெரியரை காவு வாங்குச்சு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் அந்த குல்ச்சான அந்த காம்போ இருந்துச்சு. அந்த குல்ச்சா காம்போவே உடைச்சது அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி காம்போ. அந்த குல்ச்சா காம்போக்கு முன்னாடி அஸ்வின் ரெகுலரா ஆடிட்டு இருந்தாரு. அஸ்வின் அதுக்கப்புறம் ஓடிஐ செட்டப்ல வரவே இல்லை. உங்களுக்கு யுவராஜ் சிங் கிட்டத்தட்ட அதான் லாஸ்ட் அவரோட இதுவா இருந்துச்சு. பல பேரோட அந்த ஒரு பாகிஸ்தானோட தோல்விங்கிறது பல இடத்த ஒரு மாதிரி காவு வாங்குற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இந்தியா ரெடியா? அந்த மாதிரி ப்ரெஷர் டேக்கிள் பண்ண ரெடியா? இப்போ பிளான் படி எல்லாம் போயிட்டு ஆஸ்திரேலியா கூடயும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு நல்ல ஒரு இதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரிசல்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி டீசெண்டா தான் இருக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். பட் அது ஆஸ்திரேலியாவோட பக்கா டீமும் கிடையாதுதான். இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு நல்ல மாரல் சப்போர்ட் இருக்கும்.
சரி, பாகிஸ்தான் நீங்க வந்து ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நான் இதை நம்பவே மாட்டேன். ஆஸ்திரேலியா எப்பவுமே ஒரு ஒரு ஐசிசி ஈவென்ட்க்கு முன்னாடி பைலாட்ரல்ஸோ இல்ல ஓடிஸோ தோக்குறதுங்கிறது நம்ம வந்து என்ன சொல்லணும், ஆஸ்திரேலியா பழையபடி இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க ருத்துறதாண்டவன் எங்க வருதுன்னா ஐசிசி ஈவென்ட் தான் வரும். நீங்க 2023 சொல்றீங்க, நான் வந்து 2007 இருந்து இந்த இந்த பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2007 நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் மோதுறாங்க. மோதும்போது நியூசிலாந்து புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க ஆஸ்திரேலியாவை. 300க்கு கம்மியா ஸ்கோரே கிடையாது. எல்லா மேட்சும் வந்து நியூசிலாந்து அவுட் ரைட்டா அடிக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸுக்கு வராங்க ஆஸ்திரேலியா, டைட்டில் டிஃபென்ஸ் கிடையாது. இந்த முறை அப்படி கிடையாது. பாயிண்டிங் வந்து பழையபடி பாயிண்டிங் கிடையாது. அவர் இல்ல இவர் இல்ல, பயங்கரமா வந்து ஷேன்வான் இல்ல அது இல்லை, எல்லாம் ரொம்ப வாட்ஸனை கூட்டு போறாரு, பிராக்கனை கூட்டு போறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆவாஸ் பேசுனாங்க. ஒரு மேட்ச் கூட அவங்களை சேலஞ்ச் பண்ணவே இல்லை. இப்போ 2003 ஆச்சு, ஏதோ 1-2 மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா புஷ் டு ஒன் கார்னர், இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச் வந்து புஷ் டு சம் கார்னர், நியூசிலாந்து கூட மேட்ச் புஷ் டு சம் கார்னர், இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா 2007 எந்த ஒரு ஆப்போசிஷனும் அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஆஸ்திரேலியா பிரஷருங்கிற அந்த வார்த்தை, பிரஷர்ல அந்த பி கூட போடவே இல்லை. ஸோ ஆஸ்திரேலியா பைலேட்ரல்ஸ் ஆடுறது வேற, ஐசிசி ஈவெண்ட் ஆடுறது வேற. போன முறை வந்து அவங்க மிஸ் பண்ணாங்க. போன தடவை அந்த காம்பினேஷன் ஒரு ஏஜிங் வார்னர், அவரை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்து போயிட்டு வந்தாங்க. போன முறை அவங்க இதே வந்து ஒரு ஃப்ரேசர் மெகருக்கு உள்ள இறக்கியிருந்தாங்க. ஏன்னா ஃப்ரேசர் மெகர் போன வேர்ல்டு கப் ஆடும்போது செமையான ஃபார்ம்ல இருந்தார். ஐபிஎல்ல செம ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தார் ஃப்ரேசர் மெகர். ஒரு ஃப்ரேசர் மெகர் கூட டிராவிஸ் ஹெட் இறங்கி இருந்தா அங்க ஆஸ்திரேலியா காம்பினேஷன் மாறி இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த முறை டிம் டேவிட் சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிறாரு. டிம் டேவிட் வந்து கிட்டத்தட்ட அந்த 2024 அப்புறம் பாத்தீங்கன்னா T20ல 100 அடிச்சு வேற லெவலா ஒரு ஷேப்பை கொண்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்து உள்ள வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. பர்ஃபெக்டா ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. பிக் மேட்ச்ல எப்படி ஆடுறது ஆஸ்திரேலியாக்கு நல்லா தெரியும். வாட்ச் அவுட் ஃபார் கங்காரு ரிட்டர்ன் இன் திஸ் ஐசிசி ஈவெண்ட். இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, சஞ்சு சாம்சனுக்கு வந்து இனிமேல் சான்ஸ் கொடுக்க வேணாம். அதான் இஷான் கிஷன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. அவருக்கு நீங்க ஓப்பனிங் ஸ்லாட் கொடுத்துருங்க. திலக் வர்மா வரும்போது அவருடைய பொசிஷன்ல ஆடிட்டு போயிடுவாரு அப்படின்றாங்க. பட் ஆனா கௌதம் கம்பீர் வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இல்லாம ஓப்பனிங் இறக்குவார் நீங்க நம்புறீங்களா? சரி, இப்போ இந்தியா வந்து நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்குட்டி டீம் தான் இருக்காங்க. யுஎஸ்ஏ அந்த மாதிரி டீம் தான் இருக்காங்க. ஸோ எப்படியும் முதல் மேட்ச் யுஎஸ்ஏ கூட, அதுவும் வந்து நம்ம வாங்கடே ஸ்டேட் தான் ஆடுறோம். பர்ஃபெக்ட் கண்டிஷன் டு பேட். வாங்கடேல உங்களுக்கு வந்து அதுவும் ஈவினிங் 7-8 மணிக்கு மேலே நீங்க வந்து சேசிங் பண்ணாலும் உங்களுக்கு பால் பேட்டுக்கு நல்லா வரும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் நல்லா உங்களுக்கு வந்து பால் பேட்டுக்கு வர பிச்சு. சஞ்சு சாம்சன் நிறைய ஐபிஎல் லாக்ஸும் குரூஷியல் லாக்ஸ்லாம் ஆடி தள்ளி இருக்கிறாரு. நம்ம இந்த கோவிட் டைம்ல ஒரு மேட்ச் கூட ஞாபகம் இருக்கு. சிங்கிள் ஹேண்டா வந்து அவர் மேட்சை வந்து ராஜ்சன் ராயல் கூட்டு போவார். அந்த மாதிரி பொட்டன்ஷியல் அவர் பழைய மெமரிஸே இருக்கும். பிரச்சனை எனக்கு. இப்போ இப்போ சஞ்சுவும் சூர்யாவும் நான் ஒரு கம்பேரிசன் எடுத்துக்கிறேன். இப்ப சூரியகுமார் யாதவ் கிட்டத்தட்ட ஒரு 400 சொச்ச நாளா வந்து அவர் பேட்ல இருந்து ரன்ஸ் வரல. ஆனா அவர் எப்போ மீடியா மீட் பண்ணாலோ இல்ல எப்போ சொன்னாலோ, நான் ஃபார்ம்ல இல்ல, எனக்கு ரன்ஸ் வரல, ஆனா நான் ஃபார்ம்ல இருக்குன்னு ஃபீல் பண்றேன், நெட்ஸ்ல அடிக்கிறேன் போறேன்னு அந்த ஒரு கான்பிடன்ட் பேசுறது. சஞ்சு கிட்ட எங்கேயோ அந்த ஒரு ஏதோ ரொம்ப எக்ஸாஸ்டடா வந்து தெரிகிறாரு. இப்ப நேத்து ஆடுறது அவரோட ஊரு அந்த கிரவுண்ட்ல தான் அவரோட இளமை காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லா கிரிக்கெட் ஆடி பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு வந்து அவங்க கேரளா பிரீமியர் லீக் ஆன போது இதே கிரவுண்ட்ல தான் வந்து ஃபாஸ்டர் ஸ்டாண்டர்ட்லாம் போட்டு கிரவுண்டை சுத்தி சுத்தி காமிச்சாரு எல்லா பவுலர்ஸுக்கும். அந்த கிரவுண்ட்ல இருக்கும்போது அந்த அந்த ஃபேவரட் கிரவுண்டுக்குள்ள உள்ள நுழையும் போது டக்குனு கான்ஃபிடன்ஸ் வரணும். நேற்று எங்கேயோ வந்து ஏதோ தொலைச்சா மாதிரியே ஒன்று ஆடிட்டு நேற்று அடிச்சதுல நத்திங் ஷாட், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நத்திங் ஷாட். ஸோ எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீர் இந்த சின்ன இந்த கத்துக்குட்டி டீம்ஸ் கூட ஆடுற மேட்ச் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரொவைடட் திலக் வர்மாவோட ரிட்டர்ன். சப்போஸ் திலக் வர்மா ஃபாஸ்ட் ட்ராக்கா கிளியர் ஆகி இல்லை நான் ரெடியா இருக்கேன் பர்ஃபெக்டா இருக்கேன்னு சொல்லி மேட்ச் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா டீம் காம்பினேஷனுக்காக நம்ம வந்து சஞ்சு உட்காரக்குதாகும். என்ன டீம் காம்பினேஷனுக்காக நம்ம வந்து திலக்க கொண்டு வந்தோம்னா நம்ம டீம் வந்து 90s ஸ்ரீலங்கா மாதிரி ஆயிரும். உங்களுக்கு வந்து ஜெயசூர்யா, அப்புறம் உங்களுக்கு பேர் என்ன லெப்ட் அசங்கா குருசின்ஹா, அப்புறம் வந்து ஹர்ஷன் திலகரத்னேன்னு சொல்லிட்டு ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அர்ஜுனா ரணத்துங்கான்னு சொல்லிட்டு ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி லெஃப்ட்ல அப்படியே வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் உப்புல் தரங்கா எல்லாம் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸா உள்ள இருக்காங்க. அந்த மாதிரி அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நடுவில் ஒரு ரைட் ஹேண்டர் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் திலக் வர்மா, சிவம் டூபே, ரிங்கு சிங், நடுவில் ஒரு ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டா இருக்கும். இது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் அந்த பேஸ் பவுலர்ஸ்க்கு நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு. இந்தியன் பேட்டர்ஸ்னால லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் நம்ம பர்ஃபெக்ட்டா நெகேட் பண்ணிடலாம். இப்போ ஷிகர் தவான், ரோஹித் சர்மா ஆடின வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை இருந்தது. ஒரு ஷைன் ஷாஃப்ரிடியோ, ட்ரெண்ட் போல்ட்டோ, ஒரு மிச்சல் ஸ்டாக்கோ நமக்கு பெருசா அந்த த்ரெட்டை கொடுத்தது இல்லையில. இப்பவும் எல்லா டீம்லயும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இருக்காங்க. மார்க்கோ யான்சன் இருக்காரு, ஷைன் ஷாஃப்ரிடி இருக்காரு, உங்களுக்கு உங்களுக்கு பேர் என்ன ஸ்டார்க் இந்த முறை ஆடல, T20 வேர்ல்டு கப் ஆடல, அந்த ரீஸ்டாப்ல இருப்பார். இந்த மாதிரி எல்லா டீம்லயும் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்மர்ஸ் இருக்காங்க. சாம் கரன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அந்த ஃபேக்டர் நம்ம நெகேட் பண்ணிடுறோம்ல.
ஓகே. அதே போல இப்ப நம்ம பவுலிங் யூனிட்டா பார்க்கும்போது, பும்ராவ தான் நம்ம ரொம்ப சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்தோம். பட் ஆனா இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கும் நெறைய காஸ்ட்லியா ரன்ஸ் குடுக்குறாரு. ஆ அத எப்படி சொல்றது? ஹர்ஷித் ராணாவும் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஸ்டாரா வந்துட்டு பவுலிங் யூனிட்ல வந்துருவாரோ? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருக்கும் எழுந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்து ஆன் அண்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? சில மேட்ச் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, சில மேட்ச் வந்து அவருக்கு வந்து தொடர்ச்சியா மேட்சஸ் குடுக்காம இருக்க பாத்தீங்களா? அதுல எங்கேயோ அவரோட அந்த மேட்ச் ஃபிட்னஸோ, அந்த மேட்ச் ரெடினஸோ மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டு கப்ல ஹி நீட்ஸ் டு ஸ்ட்ரைக் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மேட்ச். யுஎஸ்ஏ கூட மேட்ச்ல நம்ம யுஎஸ்ஏ தானே இதுக்கு எதுக்கு பும்ரா அப்படின்னு ஒதுக்கி வைக்காம, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹி நீட்ஸ் டு பி தேர். கொஞ்சம் அவருக்கு வந்து என்னன்னா, இப்போ வந்து நெறைய இப்போ வந்து அந்த மேட்ச் வீடியோஸ் அனாலிசிஸ்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நேத்து நீங்க பும்ரா வந்து ஃபின்னால நடிச்சதெல்லாம் நான் வந்து பெருசா வந்து பார்க்க ஃபின்னால் நடிச்சதோ ரச்சின் ரவீந்திர அடிச்சதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. இஷ்சோதி அந்த லேட் கட் அடிச்சாரு பாத்தீங்களா? லேட்டா வந்து கட் பண்ணி ஃபோர் அடிச்சிருப்பாரு. எனக்கு வந்து நான் பும்ரா போலிங்கை விட இஷ்சோதியோட பேட்டிங் பார்த்தேன். கிட்டத்தட்ட பாபர் அசம் இதே மாதிரி தான் அந்த லேட் கட் வந்து ஆடுவார். அந்த லேட்டா கடைசியில வந்து பேட்டை ம்ஹ்ஹ்ம். ஸ்லைஸ் பண்ணி உள்ள அனுப்புவார். என்ன இது ஆடுறது இஷ்சோதியா இல்ல ஒரு இந்த பாபர் அசம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பெர்ஃபெக்ட் டைமிங் 140ல உள்ள பால் வருது. அது ஆடுறது ஒரு நம்பர் 10 பேட்ஸ்மேன் பெர்ஃபெக்ட் கட் பண்ணி ஃபோர் அடிச்ச போது when he can play it, imagine the top batters. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு போலரோட மைண்ட்ல வந்து ப்ளே ஆகும். என் பால இப்போ விக்கெட் எடுத்ததை விட ஒரு போலரை வந்து when you go for runs அது மைண்ட்ல இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது வந்து புஷ் பண்ணும். பும்ரா எப்பவும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆடும்போது பார்த்தீங்கன்னா முதல் சில மேட்ச்ல இந்த மாதிரி ரன் கொடுப்பாரு. நான் போக போக டீசல் இன்ஜின் மாதிரி பிக்கப் ஆகி கடைசியில போகும்போது அந்த ரெட் ஹாட் ஃபார்முக்கு போவார். எனக்கு தெரிஞ்சு இந்த நியூசிலாந்து மேட்சஸ்ல அவரோட அந்த பாரிங் அந்த வந்து பேர் என்ன விக்கெட் ஒரு போல்ட் எடுத்தார்ல சூப்பரா வந்து அங்க சைஃபர்ட் பால் வந்து விக்கெட் எடுத்தார்ல அதை தவிர்த்து அந்த பும்ராவோட பெஸ்டா நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ இதான் இந்த டீசல் இன்ஜின் மாதிரி இப்போ இந்த ஸ்டார்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஈவெண்ட்ல வந்து புஷ் பண்ணும். எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா மாதிரி ஸ்லோ பிச்சில் ஸ்பின் தான் இருக்கும். ஒரு ரெண்டு ஸ்பின்னு போட்டாலும் இன்னொரு எண்ட்ல இவரோட அந்த டெத் ஹார்ட் பேஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். பாப்போம். பூம் வந்து ஆல்ரெடி போன வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்டா இருந்திருக்காரு. திருப்பி இந்த பக்கம் வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ற ஸ்க்ரூ டிரைவரா வந்து அவர் இன்னும் இருக்கணும். அதுதான் இந்தியாவோட கப் ரிட்டென்ஷனுக்கு வந்து ஹோப்ஸ் கொடுக்கும் சாண்டி. ஓகே பிரதர். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி சாண்டி.